ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தினின்னு கோவமாக கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரனை பார்த்த மலைக்கு எதிரும் அரசே உங்களோட ஆரோக்கியம் அப்படின்னு பேச வர்றாரு. இன்னோட இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு வேகமாக கோவத்தோட போகிறத பார்த்த மலைக்கு எதுவும் இதுதான் சரியான நேரம், அம்ப எய்து விட வேண்டிதான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அரசே ஒரு நிமிடம் சொன்னோடனே இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயமா போறேன் அப்படிங்கிறாரு சந்திரன். கேட்ட மலைக்கு ஏதோ அரசே நான் இப்ப சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சந்திரனும் சரி சொல்ல வர்றத சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாரு. மலைக்கு எதுவும் எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படிங்கிறாரு. நீ சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறாரு சந்திரன். மலைக்கு எதுவும் நேத்து இந்த பக்கம் நான் வந்தேன், அந்த நேரத்துல நந்தினி அறையில இருந்து சத்தம் கேட்டுச்சு. உடனே அங்க போய் பாக்குறப்ப அவ அழுதுகிட்டு இருந்தா. இதுக்காக அவ அழுதுகிட்டு இருந்தான்னு சந்திரன் கேட்கிறாரு. அது எனக்கு தெரியல, ஒருவேளை இனிய திருமணம் செஞ்சுக்க முடியல அப்படின்னு வேதனைகள் அழுதாளா என்னன்னு தெரியல. ஆனா நான் இப்ப உங்களோட சகோதரியை திருமணம் செஞ்சிருக்கேன், அதுதான் அவளோட வேதனைக்கு காரணமா இருக்கும். அரசை என்னைய பொறுத்த வரைக்கும் அவளோட மனதுல அப்படின்னு சொல்ல வர்றாரு மலைக்கேது. அவளோட மனதுல அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. அவளோட மனதுல என்னை இன்னும் மறக்க முடியல போல இருக்கு அப்படின்னு மலைக்கேது சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் முகம் சுழிச்சிட்டு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல ஹெலனா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரத்துல அந்த காட்சி காட்டுறாங்க. எல்லாம் என்னால நந்தினியோட மனவேதனையை புரிஞ்சுக்க முடியுது. அவ இரவு முழுவதும் அழுதுட்டு தான் இருக்கா. என்ன இருந்தாலும் அவ மலைக்கேது மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கா. மலைக்கேதுவை அவளால் மறக்க முடியல அப்படின்னு ஹெல்னா சொன்ன காட்சியை காட்டுறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. சந்திரன் யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என்ன நினைச்சாலே அவளுக்கு அழுக வந்துருது. இந்த விஷயத்த அவரே என்னிட்ட சொன்னாங்க அப்படின்னு நந்தினியை பத்தி மலைக்கேது சொல்றாரு. இதை கேட்டும் சந்திரன் முகம் சொல்லிக்கிறாரு. மலைக்கேதுவும் அரசே என்னால அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இப்ப என்னோட மனசுல இருக்கிறது உங்களோட சகோதரியான சாயா, அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை. என்னால நிச்சயமா அவருக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு நந்தினியை சொல்றாரு. உங்களால முடியும், நீங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சந்திரனை பார்த்து சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் இன்னும் கடுப்பாகிறாரு. அவருக்கு உதவி செய்யுங்க அரசே, அவங்க என்னைய மறந்தாகணும் அப்படின்னு மலைக்கு சொன்ன உடனே சந்திரன் அதை கேட்டு தலையாட்டிட்டு அந்த இடத்த விட்டு இன்னும் கோபமா போறாரு. சந்திரன் கோபமா போறத பார்த்த மலைக்கு இன்னும் சந்தோஷப்படுறாரு. அடுத்த காட்சியில சந்திரன் கோபமா போய் கதவை எட்டி உதச்சு நந்தினியை கோபமா பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த நந்தினியும் இதுக்காக கோவப்படுறாருன்னு தெரியாம பயந்து போய் நிக்கிறாங்க. நான் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி உண்மை ஓன் வாயிலிருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். போன முறை போல அனைவர் முன்னாடியும் உன்னைய குற்றவாளின்னு அறிவிக்க விரும்பல. நானு உன்னோட விளக்கத்தை உன்னோட வாயால கேட்க விரும்புறேன், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே நந்தினிக்கு ஒன்னும் புரியாம யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட சகோதரன் விடுதலை பண்ணணும், தந்தைய மன்னிக்கப்படணும் அப்படின்னு ராஜமுத்திரைய பதிச்ச உத்தரவு பிறப்பிக்கிறதுக்காகத்தான் என்னோட அறைக்கு போய் நீ பெட்டியில இருந்த ராஜமுத்திரைய திருநியா சொல்லு அப்படின்னு சந்திரன் கோவமா அந்த கடிதத்தை தூக்கி போடுறாரு. தூக்கி போட்ட அந்த கடிதத்தை நந்தினி எடுத்து படிச்சு பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.